வந்த உடனே ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? மத்திய அரசு என்று சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசு. இப்போ என்ன நீங்கள் சொன்ன உடனே மத்திய அரசுக்கு பவர் போயிடுச்சா? இல்லை மத்திய அரசு அதோட அதிகாரம் குறைந்து விட்டதா? அப்போ உருட்ட ஆரம்பிச்சாங்களா? அதுதான் இது. உங்கள் தொகுதியில் முதல்வர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், வீடு தேடி முதல்வர், இப்போ உங்களுடன் ஸ்டாலின். அந்த கலகலப்பு படத்தில் வரும்ல அந்த இளவரசு, போக்கிரி படத்துல வடிவேல் விதவிதமான கெட்டப்ல வருவாரு, கொண்டைய மறக்கலையே அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட தான் அதே தான். இப்போது நீங்கள் எப்படியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்பாரு. அது மாதிரி இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? இது என்னமா அது கூகுளில் இருக்குது. இந்த ஷில்பா பிரபாகரோட பேட்டியை சொன்னேன் பார்த்தீங்களா? எனக்கு இது ஞாபகம் இருக்குது. இந்த பெட்டியில் எல்லாத்தையும் போடுங்கன்ட்டு புதெல்லாம் மனுக்களையெல்லாம் வாங்கிட்டு, அதுவும் அது ஆக்சுவலி ஒரு நல்ல கேம்பெயின். ஏன் நல்ல கேம்பெயின்னா, முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவரான என்னை நம்பித்தான் மக்கள் மனுக்கள் கொடுக்கிறார்கள்னு அது ஒரு கேம்பெயினாகவே பண்ணி தான் ஊர் ஊருக்கு இந்த பொட்டி போட்டு எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு 4.5 லட்சம் மனுவுக்கு ஒரு அதிகாரிகளை போட்டு ஒரு டீம் எல்லாம் போட்டு இதையெல்லாம் செய்து விட்டு இன்றைக்கி திருப்பி அதே உருட்டி இன்றைக்கி செய்தித்தாள்களில் அரசு செலவில் நீங்கள் இன்றைக்கி பணம் போடுறீங்களே, இது எவ்வளோ பெரிய விளம்பரம் போடுறீங்களே, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்.